அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக ஒரு அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த தீ விபத்தில் அந்த கட்டிடத்தின் உள் பலர் சிக்கியிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 10 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் வணிக வளாகத்தில் பற்றிய தீயை கட்டுப்படுத்த போராடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், எந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த வணிக வளாகத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு, உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற தகவல் ஏதேனும் இருக்கா? இப்பதான் குவைத் தீ விபத்து, அது தொடர்பான சோகத்திலிருந்தே நாம் இன்னும் மீளாத நிலையில மேற்கு வங்கத்துல இது போன்ற தீ விபத்து என்று அறிகிறோம். என்ன விவரம்? கல்கத்தாவுடைய கஸ்பா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்ரோபோலிஸ் வணிக வளாகத்தில் தான் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. 4வது தளத்தில் இயங்கி வந்த உணவு கூடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து அந்த வணிக வளாகம் முழுவதுமே கரும்புகையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நல்வாய்ப்பான விஷயம் என்னவென்றால், அது சற்று திறந்த வெளியாக இருக்கக்கூடிய வணிக வளாகம் என்பதால் தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். உடனடியாக சரியாக 12-15 மணி அளவில் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதில் மிக மோசமான விஷயம், இதே வாரத்தில் 2வது வணிக வளாக தீ விபத்தாக இது கல்கத்தாவில் பதிவாகி இருக்கிறது என்பதுதான். முதலில் சிறிய அளவில் தான் இருக்கும் என்று நினைத்து ஊழியர்கள் அங்கு இருக்கக்கூடிய உபகரணங்களை வைத்து தீயை அணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனாலும் தீ கட்டுக்கடங்காமல் செல்ல தொடங்கியதை அடுத்து முதலில் 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டது. ஆனாலும் அது போதாதன் காரணமாக 10க்கும் அதிகமான தீயணைப்பு வாகனங்கள் தற்பொழுது அங்கு வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் என்பது நடந்து வருகிறது. இன்னொரு பக்கம் முகக்கவசங்கள் உள்ளிட்டவற்றை அணிந்து தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று யாராவது சிக்கியிருந்தால் அவர்களை மீட்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சற்று சவாலான விஷயம்தான். வடமாநிலங்கள் முழுவதுமே தற்பொழுது பதிவாகி வரக்கூடிய அதீத வெப்பநிலையின் காரணமாக தீ விபத்துகள் என்பது ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றது. சரியான சேஃப்டி மெஷர்ஸ், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் அதற்காக இருக்கக்கூடிய விதிமுறைகள் அனைத்தும் செயல்படுத்தப்படுகிறதா போன்றவை எல்லாம் கேள்விக்குள்ளான விஷயமாகவே இருந்து வருகிறது. நம்ம அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்களும் இதனை அடுத்து உடனடியாக உஷார்படுத்தப்பட்டது. தற்போதைக்கு தீ அணைக்கும் பணிகள் என்பது நடந்து வருகிறது. பெரிய அளவில் யாரும் சிக்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அனைவரும் மீட்கப்பட்டு விட்டார்கள் என்ற நற்செய்தியும் காவல்துறையினரும் சரி தீயணைப்பு வீரர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு மற்ற விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரியாக எத்தனை மணிக்கு இல்ல எத்தனை மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது நிரஞ்சன்? ஏன்னா உள்ள இருக்கக்கூடியவர்கள் பணியாற்றுவதை வெளியேற்றப்படும் நடவடிக்கைகள் அதை எல்லாமே பார்க்க முடிகிறது. தீ பற்றி எரியும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் உயிர் சேதமோ இல்ல காயங்களோ அது போன்று யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை அல்லவா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? சரியாக மதியம் 12-15 மணி அருகில் இருக்கக்கூடியவர்கள், ஏனென்றால் இது அருகில் இருக்கக்கூடியது நிறைய ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்டவை எல்லாம் இருக்கக்கூடியது. இந்த நேரத்தில் தான், பகல் நேரத்தில் தான் மதிய உணவு சாப்பிடுவதற்காக அருகில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் வருவார்கள் என்று சொல்லப்படக்கூடியதான நேரம்தான். உடனடியாக 12-15 மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்று சொன்ன உடனேயே அந்த நுழைவு வாயில் என்பது முழுமையாக அடைக்கப்பட்டுவிட்டது. ஏற்கனவே இருந்தவர்கள் அனைவரும் வெளியேற்றப்படக்கூடிய பணிகள் என்பதும் துரிதமாக மேற்கொண்டிருக்கிறது. முன்னதாகவே ஊழியர்கள் உஷார்படுத்தப்பட்டு அந்த ஃபயர் அலாம் உள்ளிட்டவை எல்லாம் ஒழிக்கப்பட்டு மற்ற தளங்களில் இருக்கக்கூடிய, ஏனென்றால் இது ஏற்பட்டது 4வது தளம். கீழ்த்தளம் என்றால் தான் பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும், வெளியே செல்ல முடியாத சூழல் இருக்கும். நல்வாய்ப்பாக 4வது தளத்தில் தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதால் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய மற்ற வழிகளில் எக்ஸிட்டுகளில் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். தீயணைப்பு வாகனமும் உடனடியாக வந்ததை அடுத்து பெரிய அளவிலான சேதங்கள் என்பது இல்லை, பொருட்சேதம் என்பதுதான் தற்போது வரை இருக்கின்றது. இதுவரை உயிரிழப்புகள் போன்றவை எதுவும் இல்லை. ஒருவேளை மூச்சு திணறல் உள்ளிட்ட சில காரணங்களால் யாராலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதையும் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். அடுத்தடுத்த கட்ட தகவல்களையும் சேகரிங்கள் நிரஞ்சன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.